ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, இதுக்கப்புறம் நான் சாக வேண்டியதான் அப்படிங்கிற ஸ்டேஜ். இதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட ட்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற ஆசையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா வாழ்றதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டெப் எடுத்தாலும் நான் ஃபெயில் ஆக தானே போகிறேன். ஸோ அவங்க அந்த மைண்ட் செட், அந்த ஃபெயில் ஆக தான் போகிறோங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒருத்தவங்களோட பிலீஃப் சிஸ்டம் நெருங்காத வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க நம்பணும், என்னால் இதுலேருந்து மாற முடியும், என்னோடய ப்ராப்ளமுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்பணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னோட ப்ராப்ளமுக்கு தான் காரணங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னோடய பிரச்சனைக்கு வந்து என் சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம், சுச்சுவேஷன் தான் காரணம், இவங்க தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களோட ஏதோ ஒரு பிஹேவியர்னால, ஏதோ ஒரு டெசிஷன்னால, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எப்படியோ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணதுனால, மென்டலாக ரியாக்ட் பண்ணதுனால, ஃபிசிக்கலாக போயிட்டு ரியாக்ட் பண்ணாமல் விட்டதுனால, சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டே ஆகுது. அண்ட் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எப்படி தெரியும்னாக்கா, யாராச்சும் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவுட்கம் என்ன ஆகுது, எல்லாருமே வெறுப்பு உருவாகுது, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மைண்ட் வந்து என்னோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே இல்லை, தான் நடந்தால் தான் உண்டு, இல்லைனா நான் இப்படியே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பிலீவ் பண்ணுறத, என்னால் போக முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட ஒர்க் இல்லை, உங்களால் இன்னமும் முடியும், இன்னமும் உங்களுக்கு சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து வெளில வாங்க. பாதை இல்லைன்னு நினைக்காதீங்க, பாதை இருக்குதுன்னு நினச்சி வெளியில் வாங்க, அப்போ கண்டிப்பாக வெளில வர முடியும். அப்படி ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, இதுக்கப்புறம் நான் சாக வேண்டியதான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. இதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணுறதுக்கு இருக்குது, அதான் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட ட்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற ஆசையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா வாழ்றதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டெப் எடுத்தாலும் நான் ஃபெயில் ஆக தானே போகிறேன். ஸோ அவங்க அந்த மைண்ட் செட், அந்த ஃபெயில் ஆக தான் போகிறோங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட ஒரு டைம் ஒரு ஸ்டோரி சொன்னேன். நீங்கள் உங்களை சுற்றி ஃபுல்லாக கம்பி இருக்குது, அண்ட் நீங்கள் கண்ணை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, அண்டு இந்த கம்பியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதை இருக்குது அந்த கூண்டை விட்டு வெளில போகிறதுக்கு. அந்த பாதையை தாண்டி நீங்கள் வெளில போகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிற்கிற இடத்துல இந்த கம்பி கிட்ட நீங்கள் நடக்கணும். ஃபஸ்ட்டு நடந்து கிட்ட போயிட்டு கண்கட்டு அவுக்கணும், அவுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த பாதை கண்டுபிடிக்க முடியும் உங்களால். நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு கண்ணையும் கட்டிக்கிட்டு நடக்காமலே வந்து இல்லை பாதையே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு பாதை தெரியாது. ஸோ எப்போ நடப்பீங்க, ஓகே அங்கே பாதை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட் அடியே எடுத்து வைப்பீங்க. அந்த இடத்துல பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியவே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அடியே எடுத்து வைக்க மாட்டீங்க. அடியே எடுத்து வைக்காத வரைக்கும் உங்களால் அந்த கொண்டு விட்டு வெளில போகவே முடியாது. யூ ஆர் ட்ராப்ட். எப்போதுமே there is a light end of the tunnel சொல்லுவாங்க. ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டனல் லைட் இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, டனல் யூஸ்வலாக எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, டனல் வளைஞ்சு தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த கேர்வாக இருக்கிறதுனால இருட்டாக தெரியலாம். பட் நீங்கள் அந்த கேர்வ் வரைக்கும் போயிட்டீங்கன்னா அந்த சைட் லைட் இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் அந்த கேர்வ் வரைக்கும் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். இல்லை கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடத்துல, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் தான் அந்த கேர்வ் ரீச் பண்ணுவீங்க. கேர்வ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சைடு இருக்கிற லைட்டு தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த கேர்வ் வரைக்கும் போக மாட்டாங்க. எஸ், யூ ஹேவ் டு பிலீவ் தட் இட் இஸ் நாட் டன் yet. உங்களோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களால் மேலே வர முடியாது, உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது, உங்களோட ட்ரீம் லைஃப்பை வாழ முடியாது, ஃப்ரீடமாக இருக்க முடியாது, பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை லிமிட் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேருந்து வெளியில் வராத வரைக்கும் யுவர் லைஃப் வில் பி த சேம். பட் த மொமெண்ட் யூ திங்க், ஓகே நான் என்ன ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னோட பிஹேவியர், என்னோட டெசிஷன்ஸ், என்னோட ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் எனர்ஜி எங்கேயோ ஸ்டக் ஆனதுனால தான் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர் கேன் ஐ ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, என் மைண்டு எப்படி யோசிக்குது, என்னோட எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னோட பாடி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதை பிரேக் பண்ண நினச்சிங்கனாக்கா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கம் அவுட். Most of the people are trying to find the solution outside, but solution is always inside you. நீ தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண அப்படின்னாக்கா அதை சால்வ் பண்ணுறது உன்னால் மட்டும்தான் முடியும். ஸோ சொல்யூஷனை வெளில தேடக்கூடாது, உள்ளுக்குள்ளே தேடணும். தென் யூ வில் ஃபைண்ட் சொல்யூஷன். என்கிட்ட ஃபிசிக்கல் வெல்னஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு அவங்க மைண்டை தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஏன் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, உங்களோட மைண்டு என்னென்ன சொல்லுது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த மைண்ட். ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல உங்களால்? Okay, because you are thinking that
நான் கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னாக்கா எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எனக்கு எப்போதுமே 1 மணி நேரம் டைம் கிடைச்சா மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இல்லை 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணால் அது பேர் என்ன? டெய்லி 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணால் அது பேர் கன்சிஸ்டன்சி தான். ஆனால் அவங்க மைண்ட் வந்து 1 மணி நேரம் டைம் இருந்தால் தான் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லிமிட்டட் ஆகுது. அப்போது எப்போனா 1 மணி நேரம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நான் அவங்க மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, இல்லை 5 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்ல டைம் இருக்குதா 1 ஹவர் பண்ணுங்கள், டைமே இல்லையா 5 நிமிஷம் பண்ணுங்கள், கொஞ்சம் அதிகமாக டைம் இருக்கா 10 நிமிஷம் பண்ணுங்கள். அந்த கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ரெகுலாரிட்டி வந்துடும் உங்களுக்கு, ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் அப்போது ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் நீங்கள் சொல்கிறது லைக் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்டிங்கில் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க, லைக் இந்த மாதிரி 5 நிமிஷம் ஒர்க் பண்ண 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அது வராது அப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி. ஏன் அந்த கன்சிஸ்டன்சி 1 மந்த்துக்கு அப்புறம் வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் மோட்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் மோட்டிவேட் பண்ணுறது கிடையாது, நான் அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறேன். அவங்க மைண்டுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஓகே 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒர்க் அவுட் எனக்கு, இல்லைனா ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க மைண்டுக்குள்ள இல்லை நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் தான், நீங்கள் 10 நிமிஷம் டெய்லியும் சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போது ஒரு பிரெயின் வந்து ஒரு ரொட்டீனை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அவங்க பிரெயின் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடுது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹேபிட் ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து மோட்டிவேஷனே தேவையில்லை, உள்ளுக்குள்ளேருந்து மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க யாரும் மோட்டிவேட் பண்ணி ஸ்மோக் பண்ணு, ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்கிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் வெளியிலேருந்து வருதா, உள்ளேருந்து வருதா? உள்ளுக்குள்ளேருந்து தான் வருது. அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது உள்ளுக்குள்ளே ஹேபிட்டாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அது வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கன்சிஸ்டன்சியை எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணால் இது மாறும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. மினிமம் 3 மந்த் ஆஃப் டைம். 3 மந்த் ஆஃப் டைம் நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட்னஸ் விட்டு வெளில போக மாட்டீங்க, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் ஃபஸ்ட் எடுத்தோடனே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் மைண்டாக இருக்குது. இன்டென்சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எது பெருசு, கன்சிஸ்டன்சியா இன்டென்சிட்டியா? கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம். இன்டென்சிட்டி ஒரு நாள் திடீர்னு ஃபுல் பூமாக வந்து பயங்கரமாக எஃபர்ட் போடுறோம், மற்ற நாள் 0 ஆகிடுறோம், மற்ற நாள் திருப்பி எஃபர்ட் போடுறோம், திருப்பி 0 ஆகிடுனாக்கா இதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஐ எம் ப்ரோக்ராமிங் த மைண்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. ஒரு 3 மந்த்ஸ் ப்ராப்பராக பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் அது அவங்களோட ஹேபிட்டாக மாறிடுங்க. என்னோட ஒர்க் என்னன்னாக்கா அவங்க மைண்டில் இது ஒரு ஹேபிட்டாக மாற்றுறது. அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சி பேட்டர்னுக்குள்ளே வந்துடும்.